இன்னொரு நிமிஷம் கூட மோடிக்கிட்ட 1.5 கோடி 3 கோடி. நாங்க தான் பெரிய சாதி தூக்கி போட்டு ஒரே மீதியை செஞ்சிருக்கான். மீறி செஞ்சிருக்கான். போனாலும் அது தமிழ்நாடா? பேரு தமிழ்நாடு. தமிழனுக்கும் தமிழுக்கும் சுடுகாடு. இதை மாற்றுவதற்கு தான் உன் மகன் துணிகிறேன். கோவை தெற்கு தொகுதியில அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்ச 20,000 வாக்கும் வட இந்திய போட்ட ஓட்டு. அவன் இந்த நிலத்தின் அரசியல் தீர்மானிப்பான். இந்த இடத்தை இரு கட்டியா பிடிச்சுக்க. ஒரே ஒரு ஓட்டு மைக்கில போடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். காரை நிழல்ல விட்டுட்டு வா. காரை மரத்து நிழல்ல விட்டு வா. அதுக்கு மயிராண்டி மரம் வளர்க்கணும். முதல்ல கத்திரிக்காய் பறிக்க ஆள் இல்லை, தக்காளி பறிக்க ஆள் இல்லை. நிலம் தரிசாக கிடக்குது. தரிசாக கிடந்தா உனக்கு என்ன? விளைச்சல் வராது, வேளாண்மை வராது, அரிசி பருப்பு கடைக்கு வராது, சாவ. 100 நாள் வேலை திட்டம் சரி கொடுப்பா. அதை ஆக்கப்பூர்வமா செய்ப்பா. 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று வந்து எத்தனை நாள் பாச்சு? அந்த 100 நாள் வேலை திட்டத்துல நீங்க நட்டு வச்சு வளர்த்த மரங்கள் எத்தனை சொல்லுப்பா? ஒரு 10 மரம் சொல்லுப்பா. சரிப்பா. தூர்வாரின ஏரி குளம் எத்தனை சொல்லுப்பா? சொல்லு. பாதை படுகடைஞ்சு இருந்தது, சீரமைச்சோம். இந்த சாலையை எடுத்து காட்டுப்பா. சும்மா இரு காசு தர்றோம். இது ஒரு நாடாடா? இது ஒரு நாடா? மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடு தாண்டா வாழும் வளரும். இது சாதாரண, இது பேசிக்கா. இதெல்லாம் ஒரு அடிப்படை. சும்மா இருக்கா சார்? நீ என்ன பண்ற? சும்மா இருக்க போயிடுற. இந்த வேலை உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு. வட இந்திய, பீகாரி, குஜராத்தி, உத்தரப்பிரதேசக்காரன் இறைச்சிடறான். நீ சும்மா இருக்க போயிட்ட. வேலை எப்படி சும்மா இருக்கும்? சென்ட்ரிங்க்கு, ரோடு போட, பெயிண்ட் அடிக்க, கொத்தனார் வேலைக்கு, தச்சு வேலைக்கு, எல்லா வேலைக்கும் ஆள் தேவைப்படுது. கார்மெண்ட்ஸில் வேலை செய்ய, சவடி கடையில் வேலை செய்ய ஆள் தேவைப்படுது. நீ சும்மா இருக்க போயிட்ட. சும்மா அவன் வந்து நினைச்சிட்டான் 1.5 கோடி. இன்னொரு நிமிஷம் கூட மோடிக்கிட்ட 1.5 கோடி 3 கோடி. நாங்க தான் பெரிய சாதி தூக்கி போட்டு ஒரே மீதியை செஞ்சிருக்கான். மீறி செஞ்சிருக்கான். இப்பவே பூரா இடத்துல விலைப்பட்டியிலிருந்து எல்லாம் இந்தி. ஏன்னா இந்திக்காரன் வந்துட்டானா. இந்தி ஏற்கனவே இங்கிலாந்து இன்னொரு மாநிலமா இருக்குது. எல்லாமே இங்கிலீஷ், தங்கிலீஷ். வாங்க பாரு, மணி டாக்கீஸ். மணி தமிழகத்தில் இருக்கு. டாக்கீஸ் என்ன இருக்கு? எழுத்து தமிழ், உச்சரி பண்ண ஆங்கிலம். அதுக்கு பேர் என்ன? தமிழ்லாம் தங்கிலீஷ். எல்லா கடையும் பாரு. தாஜ் ஃபுட்வேர் எப்படி இருக்கு? தமிழ் இருக்கு. உச்சரிப்பு ஆங்கிலம், தங்கிலீஷ். போனாலும் அது தமிழ்நாடா? பேரு தமிழ்நாடு. தமிழனுக்கும் தமிழுக்கும் சுடுகாடு. இதை மாற்றுவதற்கு தான் உன் மகன் துணிகிறேன். இந்தியாவில் 1.5 கோடி திருப்பி 1.5 கோடி வந்தாங்கன்னா அவனுக்கு வேலை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. இங்க வாழ வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. வாக்குரிமை, ஓட்டுரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். சான்று சொல்லவா? சான்று. கோவை தெற்கு தொகுதியில அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்ச 20,000 வாக்கும் வட இந்திய போட்ட ஓட்டு. அவன் இந்த நிலத்தின் அரசியல் தீர்மானிப்பான். பலியே கிடையாது. இப்பவும் நீ துறைமுகம் பகுதியிலவோ சேட்டுகள் வாழ்ற இடத்துல போய் இந்தியில பேசி ஓட்டு கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டான் நம்மால திராவிட. இந்தியை எதிர்க்கிறேன்ட்டு எதாருமே ஷாத்மே ஓட்டுமே காராகன்னு பேசிட்டு கிடக்கலாம். இருக்கானே சொல்லு. இந்த நிலைமை இருந்தால் போரில் அடிச்சு விரட்டுவதல்ல, ஆக்கிரமிச்சு விரட்டுவதும் போர்தான். உன் இடத்தை ஆக்கிரமிச்சு விரட்டுவான். நீ எங்க போறதுன்னு தெரியாது. ஈழத்தில் அடிச்சு விரட்டும் போது இங்க அகதியாவது வந்து நிக்க ஒரு இடம் இருந்தது. இங்க இருந்து விரட்டினா எங்க போவாயின்னு படுக்கும் போது நல்லா யோசிப்பாரு. முடியாது, எங்கேயும் முடியாது. அப்ப இந்த இடத்தை இரு கட்டியா பிடிச்சுக்க. ஒரே ஒரு ஓட்டு மைக்கில போடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம் இல்லை. போராடி பெற வேண்டிய காலம் இது. போராடி இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது. போராடித்தான் பெற்றாக வேண்டும். அதற்கான போர், அதற்கான போராட்டம் இது. போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்கிற அன்மாட்சியம் காட்டி, என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, போராடுவோம். இது எங்களுக்கான போராட்டம் அல்ல, நமக்கான போராட்டம். நம் நாட்டின் உயர்விற்கு, மேம்பாட்டிற்கு, ஊழல், லஞ்சமற்ற, பசி, பஞ்சமற்ற, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமைகளற்ற அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத, போதை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை
தனி ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் எப்படி நம்புவது? தரமான கல்வி தனியார் முதலாளி தான் தர முடியும் என்றால் அரசு தோற்று போனதா? வலிமையற்றதா? தனியார் மருத்துவமனையில் தான் சிறந்த மருத்துவம் கிடைக்கும் என்றால் அரசு மருத்துவமனை இதற்கு போட்டிவிட்டு போய் விடலாமே. அதற்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்குகிறீர்கள். ஏன்? அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ உடல்நிலை சரியில்லை என்றால் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போறீர்கள்? அரசு மருத்துவமனை என்ன ஆனது? அங்கு விடுத்தால் என்ன ஆகும்? அப்ப தரமற்ற மருத்துவமனை, மருத்துவத்தின் தரம் தாழ்ந்து இருக்கிறது என்றால் அப்ப அரசு தன் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறதா? அரசால் தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியும் என்றால் அரசு எதற்கு? தண்ணீரை தனியார் முதலாளி தான் கொடுப்பான், தரமான தண்ணீர் அவன் தான் விற்பான். மின் உற்பத்தி விநியோகத்தை அரசை விட தனியார் தான் சரியா செய்வான். அப்படினால் அரசின் வேலை என்ன? டாஸ்மார்க் சாராய கடை நடத்துவதா? சாராய ஆலை வைத்திருப்பதும் சாராய கடை நடத்துவதும் தானா? இதற்கு தான் சாராய முதலாளிகளை தேர்வு செய்ததற்கு தான் பரிசு நின்று ஓட்டு போடுறோமா? நீங்க நாட்டின் பிரதமரை தேர்வு செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாட்டில் இது பிரதமருக்கான தேர்தலா, புரோக்கர்களுக்கான தேர்தலா? ஒரு நிமிடம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இது நாட்டின் பிரதமருக்கான தேர்தல் என்று யார் சொன்னது? உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற ஒரு தரகரை தேர்வு செய்த தேர்தல் இது. சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. தரகராக இருந்து உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலைதான் செய்ய முடியும். இந்தியாவிலே உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அதானி அம்பானி. இந்தியாவிலே 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறார்கள். 3 இந்தியா இருக்கிறதை உடன் பிறந்தவர்களே 3 இந்தியா. ஒருத்தி பேருந்திலே வேலைக்கு வேகமாக சென்று கொண்டிருப்பால் அது ஒரு இந்தியா. ஒருத்தி விண்வெளியிலே பறந்து கொண்டிருப்பால் அது ஒரு இந்தியா. இடையில் கற்பப்பையை வாடகைக்கு விட்டு அந்த காசை வச்சு குடும்பத்தை நடத்துவாள் ஒரு பெண், அது ஒரு இந்தியா. 3 இந்தியா இருக்கு. இதில் எந்த இந்தியாவுக்கு பிரதமர் தேர்தல்? இப்போ எந்த இந்தியா? ஒரு இந்தியா சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பும். கீழே ஒரு இந்தியா இருக்கிறது, சாக்கடை அல்வதற்கு மூக்க பிடித்துக் கொண்டு ஒருத்தன் மூழ்கி போவான். இது ஒரு இந்தியா. எத்தனை இந்தியா? பசியோடு பல கோடிக்கணக்கான குழந்தைகள் உறங்க போவார்கள், அது ஒரு இந்தியா. கொழுப்பை குறைப்ப ஒருத்தன் ஓடிக்கொண்டிருப்பான், அது ஒரு இந்தியா. ஓடிக்கொண்டிருக்கிறவன் பக்கத்திலே பசியோடு ஒருத்தன் கையேந்தி நிற்பான், பிச்சைக்கார இந்தியா, அது ஒரு இந்தியா. எத்தனை இந்தியா? வளர்ச்சி என்பது பளபளக்கும் கண்ணாடி மாளிகைகளை காட்டுகிறார்கள். அந்த கண்ணாடி மாளிகைக்கு பின்னாடி ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்களுமாக இருக்கிற பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், அது ஒரு இந்தியா. உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் இருந்தது? சாதாரணமாக ஒருத்தன் சொன்னான், காரை நிழல்ல விட்டுட்டு வா, காரை மரத்து நிழல்ல விட்டு வா. அதுக்கு மயிராண்டி மரம் வளர்க்கணும். முதல்ல எல்லாருக்கும் நிழல் தேவைப்படுது, ஆனா மரம் வளர்க்கறது இல்லை. இந்த 100 நாள் வேலை திட்டம்னு வச்சு இந்த காவாலி பயில எப்படி பாருங்க, 400 ரூபாயாக ஆக்குவோம், 150 நாள் ஆகும். பாய்த்தேக்காரப்பட ஏற்கனவே விவசாயத்தை விட்டு வெளியேறி 2 ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் அறுத்த சீமானின் அம்மா 1 ஏக்கர் நிலத்தை 1 வாரம் அறுக்கிறா. 1 வாரம் ஆள் இல்லை. கத்திரிக்காய் பறிக்க ஆள் இல்லை, தக்காளி பறிக்க ஆள் இல்லை. நிலம் தரிசாக கிடக்குது. தரிசாக கிடந்தா உனக்கு என்ன? விளைச்சல் வராது, வேளாண்மை வராது, அரிசி பருப்பு கடைக்கு வராது, சாவ. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.